சார் நாங்க வந்து ஒரு 3-4 வருஷமா அந்த ஏற்றத்துல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம் சார். நாங்க ஒரு வருஷமாவே எங்களுக்கு அமௌண்ட் எதுவுமே ரீஃபண்ட் கொடுக்கல. கேட்கும்போது வந்து இவங்க வந்து நான் வந்து உக்ரைன் போர் ஆயிட்டு துபாயில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தோம், நாங்க ரெக்கவரி பண்ணி 100% ஆனா நீங்க மறுபடியும் உங்களுக்கு ஒன்று லாபத்தோட தரேன், மறுபடியும் கண்டினியூ பண்ணிக்கிடும், இல்லைன்னா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது மாதிரி ஸ்கேம்ஸ் வெளியே தெரியாம நிறைய நடந்துட்டே தான் இருக்கு. இதுல அவங்க சொல்ற இன்ட்ரெஸ்ட் ரிட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா 5% இயர்லி இல்ல மந்த்லி. அப்படின்னா இயர்லி 60% ரிட்டர்ன்ஸ் தரதா சொல்றாங்க. ஸோ அப்படின்னா நீங்க 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த 14 மாசத்துல உங்க பணம் டபுள் ஆகும் அப்படிங்கிறது தான். எப்பெல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல வர ரிட்டர்ன்ஸ் 2 டிஜிட்ஸ் தாண்டுதோ அப்பெல்லாம் அந்த ரிஸ்க் அதிகமாகுதுன்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் ஒரு பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 2 to 2.5% இயர்லி ரிட்டர்ன்ஸ் தருவாங்க. இதே ஒரு எஃப்டில பாத்தீங்க அப்படின்னா இயர்லி 6 to 7% ரிட்டர்ன்ஸ் தருவாங்க. இதே டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பாத்தீங்க 7 to 8% உங்களுக்கு இயர்லி ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இயர்லி 12% ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ இயர்லி மோர் தென் 12% ரிட்டர்ன்ஸ் தரது இங்கே பாசிபிலிட்டிஸ் இல்லைங்கிறப்போ இயர்லி 60% ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்ணை மூடிட்டு விலகி வந்துருங்க. அது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, ஸ்கேம். ஸோ இது மாதிரி ஸ்கேம்ஸ்ல அதிகமாக ஃபாலோ ஆகிறது பாத்தீங்க அப்படின்னா மிடில் அண்ட் லோவர் இன்கம் பீப்புள் தான் இருக்காங்க. இன்வெஸ்டிங் இஸ் ஸ்லோ ப்ராசஸ் சொல்லுவாங்க. ஸோ அதிக ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணாம உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணுங்க.